தக்காளி வதக்கி சமைக்கிறதுக்கு நேரமாகுதா? இப்போ அதுக்கு ஒரு சுலபமான வழி. 1 கிலோ தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பின்னாடி இந்த மாதிரி இன்டூ மார்க் போட்டு ஒரு கடாயில் சேர்த்து சும்மா 1 கப்பு தண்ணீர் சேர்த்து 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இந்த தோலெல்லாம் வந்துடும். ஆற விட்டு தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. இப்போ கொதிக்க வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் திக்காகிற வரையும் நல்லா வேக விட்டுடுங்க. ஆறின உடனே எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு சுலபமாக இருக்கும். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். இப்போ இட்லி தோசைக்கு சிம்பிளான ஒரு சட்னி இட்லி வேகிறதுக்குள்ளே செஞ்சிடலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த பல்ப்பில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு 4-5 பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. ஏற்கனவே வெந்ததுன்றதுனால அதிக நேரம் வதக்க தேவையில்லை. 2 நிமிஷத்தில் சட்னி ரெடி. அதே மாதிரி முட்டை தொக்கும் வந்து சுலபமாகவே செய்யலாம். செய்து பாருங்கள் நீங்களும்.